இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ரானை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதில் வந்து உப்பு, அப்புறமா சிக்கன் 65 மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கணும். இது இறாலுங்கிறதுனால அதிக நேரம் ஊறணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஊறினா கூட போதும். கொஞ்சம் கலர் பவுடரும் போட்டிங்கன்னா நல்லா ரெட்டிஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வேணான்னு சொன்னால் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிரட்டிட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த ஊற வச்ச ப்ரானை இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொரியணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி ரைஸில் போட்டு தான் நம்ம கிளற போகிறோம், அதிலே வெந்துடும். கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம ரைஸ் பண்ண போகிறோம், ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு நம்ம ஒரு ஆள் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயும் இதோடு சேர்த்துக்கிறேன். இதோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா அதில் வந்து பொடியாக நறுக்கி வச்ச பூண்டோட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் வந்து நாம் 2 முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கிடுங்க. அது கொஞ்சம் இந்த நல்லா அது உதிரியாக வரணும். இப்போ பாருங்கள், முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த முட்டை கலவையோட நான் வந்து அதிகமான காய்கறிகள் போடலை, வெறும் குடமிளகா அண்ட் கோஸ் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் போட்டாச்சு. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா. உங்களுக்கு பீன்ஸு கேரட்டு வேண்டாம், நீங்கள் சேர்த்துக்கலாம். என் பசங்களுக்கு அது பிடிக்காதனால நான் சேர்த்துக்கல. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுங்க. அந்த முட்டையோட அந்த கோஸு குடமிளகா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கணுங்க. ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் சோயா சாஸ், அடுத்ததாக க்ரீன் சில்லி சாஸ், அடுத்ததாக ரெட் சில்லி சாஸ். நான் இதில் வந்து கெச்சப், டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சாதத்தை போட்டு அதுக்கு மேலேயும் ஊற்றி பண்ணலாம், அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி பண்ணால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பரட்டுறதுக்கு. இப்போ இந்த மசாலா இந்த சாஸ் எல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ அதோட அந்த கொஞ்சம் இந்த பச்சை வாசனை இப்போ போனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரானை இதில் சேர்த்தாச்சு.
சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாசுமதி சாதம் வந்து நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்குறோம். இப்போ அந்த சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் போடுற சட்டி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம வீட்டில் கொஞ்சமாக பண்ணுறதுனால இதுலேயே நான் பண்ணிட்டேன். சரி, நல்லா பிரட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது சாதம். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு சிக்கனு, பீஃபு, மட்டன் இதில் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனல்